Hey, hi, da. Happy New Year. Happy New Year. Okay, இன்னைக்கு நியூ சீரீஸ் ஃபர்ஸ்ட் டே த கோட் பிரேக்கர். ஓகே, ஸோ இந்த புக்கு எதனால் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தா, நான் போட்ட வேக்சின் வந்து ஒரு mRNA வேக்சின், ஃபைசர் அந்த மொடோனா. இட்ஸ் லைக் அ நியூ டைப் ஆஃப் வேக்சின். ஸோ அதனால அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம், லைக் ஜீன் எடிட்டிங், அப்புறம் இதை வச்சு நம்மளோட டிஎன்ஏவே மாற்றலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இன்டெப்தா அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வாங்கின புக்கு தான் இது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அடித்தளத்துலேருந்து கொண்டு போகிறாங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு த ஆத்தர் வால்டர் ஐசக்சன். அவர் வெறும் பயோகிராஃபியா ஜெனிஃபர் டோர்னாவை பற்றி எழுதாம அந்த சயின்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக புரியணும்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின்ல ஆரம்பிச்சு டோர்னா வந்து நோபல் பிரைஸ் 2020 வாங்கின வரையும் எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாரு. ஸோ லெட்ஸ் டைவ் டீப்பர். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்தா முக்கால்வாசி லைக் 60-70% வந்து டோர்னாவோட பயோகிராஃபி, ஜெனிஃபர் டோர்னா. அப்புறம் மிட்டதுனா சம் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ் லைக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, கிறிஸ்பர் யார் கண்டுபிடிச்சா, அதுக்கப்புறம் என்னென்ன வந்தது அப்படின்ட்டு. ஸோ இதோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அலாங் த வே பிக் டிஸ்கவரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாரு. இவென்ச்சுவலாக ஜீன் எடிட்டிங் வந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்லஸ் டார்வின், மெண்டல், அப்புறம் வாட்சன், ஃப்ரிக், ரோசாலன், இவங்க 5 பேரும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி கிக் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு ஜீன் எடிட்டிங்க்கு. ஜீனுங்கிறதே ஃபர்ஸ்ட் வரணும்ல. ஸோ அப்போ இன்னைக்கு ஜீன் எப்படி அப்படிங்கிறதான் இன்டெப்தா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புக்கோட ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ இந்த புக்கை வந்து ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின்ஸ் ஆஃப் லைஃப், அதில் ஜீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இன்னைக்கு நம்ம இதில் ஜீன் அண்ட் டிஎன்ஏ பார்க்க போகிறோம். அப்புறம் கிறிஸ்பரோட எவல்யூஷன் எப்படி வந்துச்சு, அப்புறம் கிறிஸ்பரை யூஸ் பண்ணி எப்படி ஜீன் எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காம்படிஷன். ஜஸ்ட் டோர்னா மட்டும் பண்ணல, அங்க இவங்க யூஎஸ்ல இருக்காங்கன்னா போட்டியா சைனால இருந்து இன்னொருத்தவங்களும் போட்டிக்கு வந்தாங்க கிறிஸ்பர் வச்சு எப்படி ஜீன் எடிட் பண்ணலான்ட்டு. ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ். அப்புறம் கிறிஸ்பர் கண்டுபிடிச்சாச்சு, அதை வச்சு ஜீன் எடிட் பண்ணலாம் தெரிஞ்சாச்சு. அப்புறம் அதோட யூசஸ், அப்புறம் கிறிஸ்பர் யூஸ் பண்ணி சில ஜீன்னா எடிட் பண்ணா அப்புறம் நேச்சருக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ அப்போ மாரலா எப்படின்னா இருக்கு, அதில் என்னென்ன கேசஸ்னா வந்தது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க. அப்புறம் பேண்டமிக் வந்துச்சு, எப்படி ஆக்சலரேட் பண்ணி அந்த எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சினுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். அது எம்ஆர்என்ஏவா என்னன்னா தெரில, அது படிக்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு. இப்போதைக்கு ஜீன் அண்ட் டிஎன்ஏ, லெட்ஸ் டைவ் டீப்பர். ஸோ இப்போ ஸ்டார்டிங் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் டார்னாவோட சைல்டுஹுட். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஒயிட் அமெரிக்கன்ஸ். அவங்க சென்ட்ரல் அந்த நார்த் அமெரிக்காவிலேருந்து அந்த ஹவாயின்னு ஒரு தீவு இருக்கும், அது வந்து அந்த பாலினேஷியான்னு அந்த ஏஷியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில், அந்த ஜப்பான் சைனாவுக்கும் இந்த சைடு கலிஃபோர்னியாவுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அங்கே இந்த ஹவாயின் இருக்கும். ஸோ அவங்க அப்பாவுக்கு அங்கே வேலை கிடைச்சனால இவங்க அங்கே போனாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தா, இவங்க வந்து ஆட் உமன் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற மெஜாரிட்டி வந்து பாலினேஷியன்ஸ், அவங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் அந்த மாதிரி ஒரு கலர்ல இருந்தாங்க. இவங்க ஒயிட்டா இருக்கனால இவங்க ஒதுக்கப்பட்டாங்க. அதை வந்து அதான் ஆஸ்ட்ரசைஸ்டுன்னு ஆத்தர் எழுதியிருக்காரு. ஸோ அது ஒரு புது மீனிங் நான் கண்டுபிடிச்சி லேர்ன் பண்ணேன், அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஆஸ்ட்ரசைஸ்னா ஒதுக்கப்படுறது, பீயிங் அலோன். ஸோ அப்படி அலோனா இருக்கிறனால அவங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு ஃப்ரெண்டா ஆனது யாருன்னு பார்த்தா புக்ஸ். ஸோ ஷி வெண்ட் இன் டு புக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து நார்த்து போனோம், நம்மளோட மெடராசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க இங்கே வந்தால் வடக்கன்னுவாங்க. அந்த மாதிரி பேர் சொல்லும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அதே மாதிரி இவங்க அங்கே போனதுக்கு வந்து ஹாலே அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. அப்படின்னா ஒயிட் அமெரிக்கன், அங்கே இருக்கிற நேட்டிவ் கிடையாது, அந்த மாதிரி பிரித்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு டிப்ரெஸ் மூட்னா போனாங்க. பட் அவங்க அப்பா புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ஒரு புக் மூலமாக அவங்க ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் நிறைய ஃபாரஸ்ட், ஹவாய் தீவுனாலே அது ரொம்ப நேச்சர் மிகுந்த இடம் அந்த சைடு. ஸோ அப்போ அங்கே டெய்லி இல்லை வீக்லி அப்பப்போ நேச்சர் வாக் போவாங்க. சும்மா போக மாட்டாங்க,
அவங்களுக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ், அப்பா, அப்புறம் அவங்க நெய்பர் பக்கத்துல வந்து ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர், அவங்கெல்லாம் தான் வாக்கிங் போவாங்க. ஸோ அப்போ இந்த டான் ஹென்ஸுங்கிறவர் வந்து பயாலஜி ப்ரொஃபஸர். அவர் வந்து நிறைய டிடெக்டிவ் ஒர்க் பார்ப்பார். என்னன்னா அங்கே ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் புதுசாக பார்த்தாரு அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரா கெஸ்ட் தான் பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக அதோட ரெஃபரன்ஸ்னா எங்க இருக்குன்னு எடுத்துன்னு வந்து அதை வச்சு இது மேட்ச் ஆகுது, ஸோ இப்படிதான் இருக்கு, அப்படி இல்லைன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிறைய டிடெக்டிவ் ஒர்க் தான் பார்ப்பாரு. ஸோ இது வந்து ஒரு டோர்னா பார்க்க ஓ அவ்வளோ இருக்கா சயின்ஸ்ல, ஒரு இருக்கு அப்படின்னா சும்மா ஒரு நேம் தெரிஞ்சுட்டு போறது கிடையாது, அதுக்குள்ள நிறைய இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படி அவங்களா அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த தொட்டாச்சினிங்கி செடியை பார்க்குறாங்க, அதுதான் ஸ்லீப்பிங் கிராஸ். ஸோ அதை தொட்டா சுருங்கிக்குது. அப்புறம் அவங்க ஏரியா பக்கத்துல ஒரு குகைகள் அந்த சைடு இருக்கு, அங்க இருக்கிற ஸ்பைடருக்கு கண்ணு இல்லை. அப்புறம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு, இது ஏன் இப்படி நடக்குது, லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவங்களுக்கு உதிக்குது. ஸோ அப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு கேள்வி உதிக்கிறப்ப அவங்க அப்பா வந்து இது எல்லாத்துக்கும் சயின்ஸ் தான் ரீசன், அதுலயும் இந்த லைஃப் அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் இது எல்லாமே ஒரு கெமிக்கல், கெமிஸ்ட்ரி, நேச்சுரலா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா த டபுள் ஹீலிக்ஸ். இந்த புக்கை எழுதினவர் வந்து வாட்சன். அவர் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சவர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த புக்ல அவங்க நிறைய படிக்கும்போது அந்த புக்ல ராஸ்லின் பிராங்க்லின் ஒரு லேடி இருக்காங்க. சயின்ஸ்ல அங்க நிறைய மேல் டாமினன்ட்ல ஒரு லேடி வந்தப்ப அந்த லேடி எப்படி டிப்ரெசிவா ஃபீல் பண்ணாங்க, இருந்தாலும் அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க டிஎன்ஏக்கு. அப்புறம் ஒரு மேரி கியூரி, அவங்க புக்கை படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. அப்ப உமன் வந்து சும்மா வந்து வீட்டுல இப்படி அங்க இருக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், சியர் லீடிங் பண்ணணும் அப்படின்னு இல்லாம சயின்ஸும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வங்கள்லாம் வருது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து அந்த லைஃப்ல இன்னும் நிறைய டீப்பர் பண்ணணும், டிஎன்ஏ பற்றி நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி தான் அதுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த கெமிஸ்ட்ரிலேயே அவங்க என்ன டீட்டெயிலாக படிப்பாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த மாலிகூல்ஸ்னா ஆப்வியஸ் ஆட்டம்ஸ் இருக்கும், அது எப்படி பாண்ட் ஆச்சு, பாண்ட் பண்றது, அதெல்லாம் லேர்ன் பண்றது கெமிஸ்ட்ரி. அதை இன்னும் பயாலஜியை ஒட்டி படிக்கிறது வந்து பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ மோஸ்ட்லி இவங்க பயோ கெமிஸ்ட்ரிக்குள்ள போவாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்களுக்கு ஆர்வம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படிக்கா டோர்னாவோட ஸ்டோரியை நிறுத்திட்டு ஜீன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு யாருன்னா ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் டார்வின். அவர் வந்து தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் எழுதினாரு. அப்புறம் ஆல்ஃபிரட் வேலஸ். ஆல்ஃபிரட் வேலஸோட வேலை என்ன அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் மெண்டல் தான் வந்து டார்வின் வந்து ஏதோ ஒன்று இருக்கு அது மூலமா தான் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் கிரெகர் மெண்டல் தான் அது எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி அதுக்கு ஒரு ஹெரிடிட்டி அப்படின்னு ஒரு நேம் காயின் பண்ணுவார். அந்த சைடில் ஹெரிடிட்டி அப்படி இன்ஹெரிட் ஆகி வருது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இப்போ சார்லஸ் டார்வின் வந்து அவருக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து பிளட்டு பார்த்தா கொஞ்சம் பயம். ஸோ அதனால டாக்டர் ஆக முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருக்கு நிறைய நேச்சர்ல போயிட்டு கலெக்ட் பண்ணுவோம். நமக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன், இப்போ என் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். போஸ்ட் லெட்டர் வந்தோடனே அந்த ஸ்டாம்ப் எடுத்து ஒட்டிக்கிட்டு இருப்பேன், ஒரு ஸ்டாம்பு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பாப்பாரு, வரைவாரு, அந்த மாதிரி அவர் கலெக்ட் பண்ணுவார். ஸோ இப்போ அலாங் த டைம்ல வந்துட்டு ஒரு 20s இருக்கும்போது ஒரு கப்பல்ல ஒரு 5 years ஜேர்னி போறாங்க, அக்ராஸ் த வேர்ல்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த கப்பல்ல அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு, எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, அவர் பார்க்குற ஸ்பீசிஸ் எல்லாமே வரைஞ்சிக்கிறாரு. ஸோ அப்படி அவர் போறப்ப ஒரு ஐலாண்ட், கேலபகோஸ் ஐலாண்ட்ல, நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா மன்னிச்சுக்கோங்க, அந்த ஐலாண்டு போய் அவர் பார்க்குறாரு. அப்போ நிறைய வகையான ஃபின்ச்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன், வெஜிடேரியன் ட்ரீ ஃபின்ச், லார்ஜ், ஸ்மால் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஃபின்ச்சோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீக்னா என்னன்னா அந்த மூக்கு மாதிரி இங்க இருக்கு பாருங்க, இந்த கொத்தி அதோட வாயில பகுதி எப்படி சாப்பிடுறது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, பழம் சாப்பிட்ற ஃபின்ச்சுக்கு வந்து ஒரு மாதிரி பீக் இருக்கு, அப்புறம் இன்செக்ட் சாப்பிட்ற ஃபின்ச்சுக்கு ஒரு மாதிரி பீக் இருக்கு, அப்புறம் கேக்டஸ் சாப்பிட்ற பீக்குன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ அந்த செடிக்குள்ள குத்தி ஏதோ உறிஞ்சுதோ எப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த சீடு அது உடைக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பீக் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை வந்து கிரஷிங் பீக், ப்ராபிங் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகலாம். பேசிக்கா பீக் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு.
ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் வேற வேற நேம். ஃபின்ச்னு ஒன்று இருந்தா இன்னொன்னுக்கு வந்து வுட்பெக்கர், அது மாதிரி வேற ஒரு நேம், மாக்கிங் பேர்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம். இதை எடுத்துன்னு வந்துடுறாரு. ஸோ எடுத்துன்னு வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டாரு. ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் ஜான் கவுல்ட் அப்படின்னு ஒரு பேர்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட போய் காட்டுறாரு. அவர் சொல்றாராம், அவர் சும்மா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாராம், இது பாருப்பா மூக்கு மட்டும் தான் மாறி இருக்கு, ஆனா இதெல்லாம் ஒரே ஸ்பீசிஸ், ஒரே இனத்தை சேர்ந்ததுதான், இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அப்ப இதை அவர் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்ப அவர் வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு தியரி ஃபார்ம் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஃபின்ச்சுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்துல ஒரு காமன் ஆன்சிஸ்டர், அதாவது ஒரு அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, அவங்க வழியில பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து இவங்க 8 பேரும் வெவ்வேறு ட்ரைட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு காயின் பண்றாரு. அது வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன். ஸோ அப்ப இது கூடவே இன்னொன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு, அது வந்து நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன்னா ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் would tend to be preserved and unfavorable ones to be destroyed. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சேப்பியன்ஸ் புக்ல இவர் நல்லா எழுதியிருப்பாரு. அதாவது ஒரு 2 பிரீட் இருக்கு, அவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதோட சைல்டு வந்து ப்ராக்ரஸ் ஆகி வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேவரபிள். சம் ரீசன்ஸ் அது நடக்காம செத்து போச்சு, அழிஞ்சிச்சு, வம்சம் அழிஞ்சிச்சுன்னா அது அன்ஃபேவரபிள் ஒன்ஸ். இது வந்து நேச்சுரலா அந்த ஜீன் டிரான்சிஷன் நடக்கிறது. இன்னொன்று வந்து நேச்சர், பை நேச்சர். இப்போ இந்த ஃபின்ச்சுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டா என்னன்னா, அங்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபெமைன் வந்திருக்கலாம். ஸோ அதனால பழம் இல்லாமல் இருக்கிறதுனால சில ஃபின்ச்னா வந்து இன்செக்ட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஃபெமைன் இருக்கலாம், தண்ணி கம்மியாக இருக்கலாம், கேக்டஸ் வந்துருக்கலாம், ஸோ கேக்டஸ் சாப்பிட்ருக்கலாம். அப்புறம் நட்ஸ், சீட்ஸ் மட்டும் இருந்திருக்கும், அதை சாப்பிட்டு வளர்ந்துருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி சாப்பிட்டு வளர வளர நம்ம பாடி மாறும். ஸோ அப்படி அந்த வளர்ந்து வந்தப்ப அவங்களோட பீக்ஸ்னா வேற வேற மாதிரி வந்திருக்கு. இன்னும் சில பறவையோட பீக் மாறாம பட்னியில இறந்து கூட போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ், அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இருப்பாரு. ஸோ இப்போ இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவர் வந்து பப்ளிஷே பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து கிரியேஷன் தியரி தான் ரொம்ப ஃபேமஸ், கடவுள் தான் படைச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் வச்சாரு அப்படின்னா அது வந்து அவங்களோட ரிலீஜியஸ் ஒய்ஃபை அப்செட் பண்ணும், சோசியல் ஆர்டர் அடி வாங்கும், இதாகும்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் அந்த தியரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருந்திருக்காரு. பட் அங்கங்க பேசுவார் இதை பத்தி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆண்ட்ரூ வேலஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு சின்ன பையன். அவர் என்ன பண்ணிட்டாரு, இவரை மாதிரியே அவருக்கும் நிறைய இது பண்ணி கலெக்ட் பண்றது ஆசை. ஸோ இவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தோனேஷியா, மலேசியானா போயிட்டு நிறைய ஸ்பீசிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இதே மாதிரி டார்வின் என்ன நினைச்சு சொன்னாரோ, தியரி ஆஃப் எவல்யூஷன், நேச்சுரல் செலெக்ஷன், அதை ஒட்டி ஒரு எஸ்ஏ, ஒரு தியரி எழுதி அதை டார்வின்கே அனுப்புறாரு. டார்வின் அதை படிச்சு பார்த்து, ஆஹா நம்மள மாதிரியே இருக்கு, இப்ப நம்ம விட்டோம்னா வாலஸ் பேர் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, 2 பேருக்குமே நியாயமா இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா இதுல டார்வின் ரொம்ப பாப்புலர் ரைட்டர், வேலஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல டார்வின் அவரோட எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணாரு, வேலஸ் வந்து இவரோட எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணாரு. ஆனா இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கு அப்படின்னு அவங்க கொண்டு வந்து திங்க் பண்ணதுக்கான ஒரே காரணம், 2 பேருமே அந்த மால்டஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு எஸ்ஏ எழுதுறாரு. ரொம்ப சிம்பிள் தான். இப்ப என்ன அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துல நம்ம சாப்பாடு இருக்கிற சாப்பாடு அளவோட அதிகமா போயிடுச்சு அப்படின்னா கிரைசிஸ் வரும். அப்ப யார்கிட்டனா காசு இல்லையோ, வீக்கா இருக்காங்களோ, போரா இருக்காங்களோ, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, மித்தவங்க உயிரோட இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள் அப்படின்னா இருக்கலாம். ஸோ இப்ப இது வந்து சாப்பாடுங்கிறாங்க. அதே மாதிரி ஃபெமைன் வந்திருக்கலாம், அந்த மாதிரினா அவங்க கிராஸ் இது பண்ணி திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லாமே பாராட்டுவாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீன்ல நடக்கிற எல்லா ஒரு புது புது டிஸ்கவரிஸ்லையும் கிராஸ் டொமைன் கொலாபரேஷன் வந்திருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்போ ஜஸ்ட் ஒன்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் மற்றதையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி லிங்க் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா, டார்வின் வந்து இப்போ இந்த மாதிரி காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து இவங்க பிரிஞ்சு போனாலும் அந்த ஒரு ஃபின்ச் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரைட் அப்படியே இருக்குல்ல, பீக் மட்டும் தானே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு காமன் ஒரு ஐட்டம் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு அவர் அப்ப தெரியல. ஹி ஜஸ்ட் சேஸ் சம்திங் இஸ் பாஸ் டவுன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். அது என்னங்கிறது அன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு தெரியல. பட் மெண்டல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ ஹெரிடிட்டி
அதுதான் அவர் சொல்ல வந்திருப்பாரு. அது வந்து ட்ரைட்ன்னு இருப்பாரு, இது பேர் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ மெண்டல்ங்கிறவர் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு யூரோப்ல இருந்தாரு. அவர் வந்து ஒரு நல்ல சயின்ஸ் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவர் வியனாலலாம் போய் படிச்சுட்டு வந்து, வியனா பல்கலைக்கழகம்லாம் படிச்சுட்டு வந்து அந்த சயின்ஸ் டீச்சருக்கான டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த டெஸ்ட் அவரால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அவர் வேற வழி இல்லாம திரும்ப அவங்க ஒரு சர்ச்சில் ஒரு மாங்கா இருக்கிற மாதிரி போயிடுவாரு. ஆனா அவருக்கு அப்ப கார்டனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப கார்டனிங்ல ரொம்ப ஊறி போயிட்டு இருந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா இல்லாம பட்டாணி செடி இருக்குல்ல, அதுல வந்து விதையை பார்த்திருக்காரு. ஒரு விதை ரவுண்டா அழகா இருந்திருக்கு, இன்னொரு விதை வந்து கொஞ்சம் ரிங்கிளா கசக்கி போட்ட மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை கிராஸ் பாலினேட் பண்ணாரு. எப்படின்னா அந்த செடி பூ இருக்கும், அந்த இந்த செடி இந்த பூ வந்து அவர் மேனுவலா கிராஸ் பாலினேட் பண்ணி என்ன வருது பார்த்திருக்காரு. அப்போ வந்து ஒரு ரவுண்ட் சீட் வந்துருக்கு. ஆனா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு மாதிரி ரவுண்டாவும் இல்லாம ரிங்கிளாவும் இல்லாம ஆவரேஜா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ஒரு பர்பிள் ஃபிளவர் ஒயிட் ஃபிளவர் வளர்றத அடிச்சு சேர்த்து விட்டு கிராஸ் பாலினேட் பண்ணியிருப்பாரு. அப்பயும் பார்த்தா பிங்க் கலர் வந்திருக்கு. இதே மாதிரி டால் அண்ட் ஷார்ட் செடி இருக்கும். இதுதான் நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. அந்த டால் அண்ட் ஷார்ட் இருக்குல்ல, அதையும் அந்த மாதிரி கிராஸ் பாலினேட் பண்ணாரு. அப்ப ஆவரேஜா வரும்னு பார்த்தாரு, ஆனா டால் மட்டும்தான் வந்திருக்கு. அவருக்கு ஒரே குழப்பம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை அப்படியே விட்டாரு. இப்ப அந்த செடியில இருந்து திருப்பி வந்த ஒரு விதைகள்லாம் எடுத்து போடுறாரு. அப்பதான் அவர் நோட் பண்றாரு, 3 விதை திரும்ப பிங்கா இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஒயிட்டா வந்திருக்கு. இங்கேயும் 3 விதையில வந்தது ரவுண்டா இருக்கு, 1 ரிங்கிள்டா இருக்கு. அதே மாதிரி அந்த டால்லையும் பார்த்தா 3 டாலு 1 ஷார்ட்டா வந்திருக்கு. அப்பதான் புரியுது, there are some characteristics, அந்த ட்ரெய்ட் கேரக்டரிஸ்டிக்னா அது கலரு, அந்த ஷேப்பு, ஹைட்டு, இதுதான் அந்த ட்ரெய்ட் கேரக்டரிஸ்டிக். இந்த பர்பிள் கலர் ரவுண்டு வந்து கிராஸ் பாலினேஷன் ப்ரிவைல் ஆச்சு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதுல வந்தது. இதை வந்து டாமினன்ட் ட்ரெய்ட். ஒரு கிராஸ் பாலினேட் ஆனோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றது வந்து டாமினன்ட் ட்ரெய்ட், அப்படி வராம போறது வந்து ரிசசிவ் ட்ரெய்ட் அப்படிங்கிறாரு. ஆனா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போறப்ப நிறைய வந்தது அப்படின்னா, இப்ப அந்த ப்ராஸ் ஆகி ஹெரிடிட் வருதுல, இப்ப அதுல டாமினன்ட்டும் ட்ரெய்ட்டும் போது, ரிசசிவ் ட்ரெய்ட்டும் போதுன்னா டாமினன்ட் வரும். ஆர்ஆர் ஆர்ஆர் ஆர்ஆர், பெரிய ஆர் சின்ன ஆர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ டாமினன்ட் ரிசசிவ். ஆனா 2 ரிசசிவ் போனா அந்த தொலைஞ்சு போன அந்த தாத்தா காலத்துல இருக்க அந்த ஜீன் திரும்ப வரும். ஸோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து அவர் ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா வில்லியம் ஜொஹான்சன்ங்கிறவர் வந்து அரௌண்ட் 1900 அந்த சீரீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெய்ட்டை வந்து ஜீன் அப்படிங்கிறாரு. இது எங்க இருந்து வருது அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பாடியில இருக்க ஏதோ மாலிகுல், அதுல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதுல ஏதோ ஒண்ணு அந்த இதை வச்சு மேட்ச் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஜீன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காயின் பண்றாரு. ஸோ லெட் மீ டேக் அ பிரேக். பூபதி, இந்த இடத்துல புரியலன்னா நீ இப்ப கேட்கலாம் கொஸ்டின், பிளஸ் நீ ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இல்லடா, ஸோ இட்ஸ் கிளியர் தான். ஸோ யூ ப்ரொசீட், லெட்ஸ் see. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ திரும்ப நிறைய பேர் ரிசர்ச் பண்ணல என்னென்ன மாலிகுல்னா இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஜிம்மு போகிறவங்க புரோட்டீன் ஷேக்கு, முடி கொட்டுறவங்க கேரட்டின் புரோட்டீன் ஷேக்கு, எல்லாம் புரோட்டீன் தான் ஃபுல்லாக. ஸோ புரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஷ்யூ, ஒரு இம்பார்ட்டன்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டிஷ்யூவை சரி பண்ணலாம், இல்லை புதுசாக பில்டு பண்ணும். நம்ம பாடியோட பிஹெச் அளவுனா இதுதான் பேலன்ஸ் பண்ணும். இப்போ சிக்னல்ஸ், இந்த விதின் த கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ், டிஃபென்ஸ், மெட்டபாலிசம், என்ன வேணா சொல்லுங்க, அதில் ப்ரோட்டீன் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, ஸோ ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ப்ரோட்டீன்ல தான் அந்த ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து செல்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த புரோட்டீன் எப்படி உருவாது அப்படின்னா, ஆர்என்ஏன்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு மெசஞ்சர். அது வந்து என்ன பண்ணும்னா, இந்த புரோட்டீன் எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு டிஎன்ஏல இருந்து இன்ஃபர்மேஷன் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு புரோட்டீன் மேக்கிங் ஃபேக்டரி, அது வந்து ரிபோசோம்ஸ்ன்னு சொல்றாங்க, அது கொடுத்தா அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இது புரோட்டீன் உருவாக்கும். ஸோ இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டு புரோட்டீன். ஸோ இப்போ ஆர்என்ஏ எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்குது அப்படின்னா, அது வந்து டிஎன்ஏல இருந்து எடுக்குது. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏல என்ன இருக்கு அப்படின்னா, மெஜாரிட்டி வந்து
புரோட்டீன் இந்த இடத்துல எப்படி உருவாகணும் அப்படின்னு ஒரு மேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ் அங்க இருக்கு. ஸோ இதை தான் ஆர்என்ஏ காப்பி பண்ணிட்டு வந்து அந்தந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இன்னும் இன்டெப்தா பின்னாடி போறப்போ புரியும்னு நினைக்கிறேன் கிறிஸ்பர்ல. இப்போதைக்கு நான் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா, டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீன் அப்படின்னா என்னன்னா, டிஎன்ஏல எல்லாமே எல்லா கோடும் இருக்கு. எப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ரெபாசிட்டரி மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ ஆர்என்ஏல வந்து அந்த ரெபாசிட்டரியில நிறைய 10-15 டிஃப்ரெண்ட் மாடியூல் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு மாடியூலை மட்டும் எடுத்துன்னு வந்து இதோட எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட் மட்டும் வேணும் அப்படிங்கிறனால அந்த ஒரு இதை மட்டும் எடுத்துன்னு வந்து காப்பி பண்ணி அதை வந்து அதோட ரிசல்ட் வந்து நீங்க ஒரு தனி மாடியூலா பண்றீங்க அப்படின்னா புரோட்டீன். இது வந்து நான் ப்ரோக்ராமேட்டிக்கா சொல்றேன். பட் ஜெனட்டிக்கா பார்த்தா அந்த கோட்ல இருக்கிற கோடை காப்பி ஆர்என்ஏ எடுத்துன்னு வரும், அதை வச்சு புரோட்டீன் வந்து மேனுஃபேக்சர் ஆகும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ இதனாலதான் எனக்கு இன்னுமே ஒரு குழப்பம் வரும். சில பேர் வந்து ஜீனு அது அப்படியே தான் இருக்குன்னுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா அவங்களோட ட்ரெயிட், ஹைட்டு, கலரு, அந்த பிசிக்கலா அந்த கண்ணு எப்படி இருக்கும், ஐபால் கலர், இதெல்லாமே அதுல வரும். பட் அவங்களோட குணாதிசயம் வருமா அப்படின்னா இன்னும் வரையும் எனக்கு கிடைக்கல எந்த ப்ரூஃபும். பட் இன்னும் புக்ல நான் 4 சாப்டர் தான் படிச்சிருக்கேன். மொத்தம் 48. 4 சாப்டர் வச்சுட்டு நான் அப்படி சொல்லக்கூடாது. நான் இன் டீட்டெயிலா படிக்கும்போது அது வந்துச்சுன்னா நான் சொல்றேன் எந்த அளவுக்கு புரியுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் இருக்கு. ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏல என்ன காப்பி பண்ணிட்டு வருதுன்னு தெரிஞ்சனால அந்த ஹெரிடிட்ரிக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு தெரியல. எய்தர் டிஎன்ஏவா இல்ல புரோட்டீனா அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிரின்சிபிள் இருக்கு. என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள். அதாவது ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்டை வந்து நீங்க இன்டியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக் வந்து எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு மாறணும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏஜென்ட் வந்து டிஎன்ஏவா புரோட்டீனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஸ்வெல்ட் அவரி அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாக்டீரியா எடுத்துக்கிறாரு. ஒரு ஸ்ட்ரெயின் பாக்டீரியா, எக்ஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா, ஒய் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா, 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ என்ன பண்றாரு, இந்த பாக்டீரியால இருந்து புரோட்டீன் எடுத்து போடுறாரு. அப்பயும் மியூட்டேட் ஆகுது, ஐ மீன் லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அது புரோட்டீன்ல இருந்து வேற புரோட்டீன் போட்டா அது வேற மாதிரி. ஆனா இண்டிபெண்டா டிஎன்ஏ மட்டும் எடுத்து போட்டா மட்டும் எக்ஸாக்டா எல்லா விதமான காம்பினேஷன் வருது. இப்போ அந்த புரோட்டீன்ல என்ன இருக்கோ அது மட்டும் அவங்க காப்பியா இருக்கு, டிஎன்ஏல பார்த்தா மொத்த இதுவும் காப்பியா இருக்கு. ஸோ அப்போ அதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜீன் வந்து டிஎன்ஏல இருந்து தான் போயிருக்கோம். ஸோ அப்போ எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் டிஎன்ஏ அலோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவர் வந்து இது பண்ணி அந்த புரோட்டீன் அதை வந்து கட் பண்ணிட்டு ஜீனோட ரெஸ்பான்சிபிள் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஆஸ்வால்ட் ஆவரி. நேம் ப்ரொனன்சியேஷன் ராங் தான், திரும்பவும் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ டிஎன்ஏ தான் தெரிஞ்சு போச்சு ப்ரிடாமினண்டா. இப்போ அந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னும் ஃபர்தரா நம்ம ரிசர்ச் பண்ணி நிறைய கொண்டு வர முடியும். அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான 3 முக்கியமான ஆளுங்க யாரு அப்படின்னா, ஜேம்ஸ் வாட்சன், அவர் வந்து சிகாகோ அமெரிக்கன் மாலிகுலர் பயாலஜிஸ்ட். பிரான்சிஸ் கிரிக், இவர் வந்து பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட். ரொசாலின் பிராங்க்லின், இவங்க வந்து பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் பிளஸ் கிறிஸ்டலோகிராஃபர். இவங்க தான் ஒன் ஆஃப் த ரோல் மாடல் ஃபார் ஜெனிஃபர் டோர்னா கூட. ஸோ இப்போ எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அது என்ன ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று தோணும். ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஒரு இரும்பு பில்லர் இருக்கு, அதை குத்துனா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு நீங்க குத்தி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பட் குத்துனா வலிக்கும்ல நமக்கு. அதை அப்படி தெரியாம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மூலமா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணோம்னா, ஆட்டம்ஸ்னா எப்படி பாண்ட் ஆயிருக்கு, ஹார்டா இருந்தா ஹார்டு, சாஃப்ட், அந்த மாதிரி நிறைய அதோட ஷேப்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணிக்கலாம். இது அங்கன்னு இல்லை, நம்ம பிளட் எப்படி ஃப்ளோ ஆகுது, நம்ம புரோட்டீனு, அந்த மாதிரி நிறைய அந்த ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சது வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் வான் லவ், அவர் தான் வந்து ஒரு கிறிஸ்டல் இருக்கு, அந்த கிறிஸ்டல்ல எக்ஸ்ரே பாஸ் பண்ணா அது டைஃப்ராக்ட் ஆகி போகுது அப்படின்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல டைஃப்ராக்ஷன் தான் என்னன்னு டவுட் வரும். இப்போ டைஃப்ராக்ஷனுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க போறீங்க, ஒரு பில்லர் இருக்கு, அந்த பில்லர்ல முட்டிட்டீங்கன்னா நீங்க நின்றுவீங்களா? நிக்க மாட்டீங்க, அதை சுத்தி சைட்ல போவீங்கல்ல. அதே மாதிரி இந்த ரே போறப்ப அது இடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து எவ்வளவு தூரம் உள்ள போக முடியுமோ போயிட்டு எந்த இடத்துல அதுக்கு பிளாக்கேஜ் வருதோ அப்ப அதை சுத்தி போகும்.
அதுதான் டைஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும்ல. இப்போ ஒரு கிறிஸ்டல் இருக்கு, அந்த உப்பை எடுத்துக்கோங்களேன். அந்த உப்போட ஸ்ட்ரக்சர் குட்டியா இருக்கும். அது இன்னும் டீட்டெயிலா நீங்க அனலைசைஸ் பண்ணணும். அதை எப்படி கிறிஸ்டலோகிராஃபி டெக்னிக் எக்ஸ்ரே பீம் அடிச்சு டிஃப்ராக்ட் ஆகும்போது அந்த டாட்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ இது ஒரே பீம்ல கிடைக்குமா? கிடைக்காது. மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு n நம்பர் ஆஃப் டைம்ஸ், 100, 150, 1000, அது எவ்வளவு நம்பர்னு தெரியல. அது எல்லாத்தையும் அந்த டைஃப்ராக்ட் ஆகி வர்றது ஃபிலிம்ல மாறும், டாட் டாட்டா வரும். அதாவது எந்த இடத்துல அடிச்சு டைஃப்ராக்ட் ஆகி அந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த டாட்ஸ் எல்லாமே நீங்க எல்லா ஆங்கிள்லயும் வச்சுட்டு அவங்க மாடல் பண்ணா அவுட்புட் வரும். ஆனா மேக்ஸ் ஒன் லோ வந்து டைஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணாரு. இப்போ இந்த அவுட்புட் வரதை வச்சு எப்படி ஒரு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா பிராக் சீனியர் அண்ட் ஜூனியர். அது என்ன பிராக் சீனியர் அண்ட் ஜூனியர்? ஒன்றும் இல்லை, பிராக் வந்து அப்பா, அவர் பையன் பிராக், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் லா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த பீம்னா வருதுல, இதை எக்ஸ்ரே டைஃப்ராக்ட் பண்ணி போறத அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் டீப்பர் இன்டு திஸ் ஃபார்முலா, ஏன்னா அப்புறம் அது வேற மாதிரி போயிடும் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு see அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ரே பட்டா அது சுத்தி போகும், அது மல்டிபிள் ஆங்கிள் இருந்து போகும்போது ஒரு அவுட்புட் வரும். அதை வச்சு நம்ம ஒரு ஃபைனல் மேப்பிங் மாடல் மாதிரி எடுத்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இமேஜ் கூட கிடைச்சிருக்கு, அது நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பின்னாடி ஸ்லைடில், அது பார்ப்போம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ட் ஆகும்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் அதை வச்சு எப்படி மாலிக்யூல் கண்டுபிடிக்கணும், மிச்சம் என்ன இருக்கு நம்ம உடம்புல இருக்க மாலிக்யூல் எல்லாம் எப்படி கிறிஸ்டலைஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி எடுக்கிறதுன்னு தான். ஸோ அதை யார் பண்றா அப்படின்னு பார்த்தா மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ராஸ்லின் ஃப்ராங்க்லின். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு இந்த ஓகே இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாலிக்யூல் ரொம்ப தம்மா துண்டு இருக்கும்ல, ஸோ அந்த டிஎன்ஏவோ புரோட்டீனோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அப்படி எடுத்ததுன்னு அதை இம்மிடியேட்டா ஒரு ஃப்ரோசன் பண்ணுவோம். அது வந்து க்ரையோ, அது சம்திங் ஐ ஃபர்காட் தட் நேம். அதை வச்சு அதை ஃப்ரோசன் பண்ணோம்னா அது கிறிஸ்டல் ஷேப்ல ஆயிடும். ஏன்னா அதுல கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும், அது ஃபுல் கிறிஸ்டல் ஆயிடும். அதை பத்திரமா எடுத்துன்னு வந்து அதில் எக்ஸ்ரே பீம் அனுப்பிச்சு அந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மௌரிஸ் வில்கின்ஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட டைஃப்ராக்ட் ஆகி வர சில மாடல்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு 4 வருஷம் சின்னவங்க ராஸ்லின். அவங்களும் பெரிய எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனிஸ்ட் பிளஸ் அவங்க பயாலஜிஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட சேர்ந்து கிங்ஸ் காலேஜ், கிங்ஸ் யூனிவர்சிட்டியா தெரியல, அங்க வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டைஃப்ராக்ஷன்ல. ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் டைம் லைனுக்குள்ள போவோம். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அதை வந்து நீட்டாக போட்டிருக்கேன். அந்த புக்கில் இருந்ததை நான் கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணி எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க ஸ்டார்ட் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் டிஎன்ஏ கண்டுபிடிச்சவர் வந்து மேஜர் வந்து வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக், அவங்க தான் ரொம்ப மேஜர். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் சின்ன வயசுல அவர் ஜஸ்ட் பேர்டு வாட்சர், பேர்டு பற்றி தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துன்னு இருப்பார். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அந்த வாட் இஸ் லைஃப் அப்படின்ட்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு, ரிவ்யூ. யார் எழுதியிருப்பானா, பெரிய எர்வின் ஷ்ராடிங்கர். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் பிசிக்ஸ் சைடில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி எஸ்ஏ லைஃப் பற்றின ஜீனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம அடுத்த புரட்சியே இருக்கு, அதுலேருந்து நிறையா கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. இதை பார்த்துனோன்னா அவருக்கு ஆர்வம்லாம் டிஸ்கவரிங் ஆஃப் ஜீனுக்கு மாறிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு, ஏன் சோகஸ்மெலி போட்டிருக்குன்னு சொல்லிடுறேன், லூரியான்னு ஒருத்தர்கிட்ட போயிட்டு பிஹெச்டி பண்றதுக்கு கீழே சேர்ந்திருக்காரு. அவங்களும் சும்மா இல்லை, அவங்களும் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க தான். பட் அவங்களுக்கு வந்து இந்த வைராலஜி, பயாலஜி அதுதான் பெரிய விஷயம். இந்த பயோ கெமிஸ்ட், இந்த பயாலஜிஸ்ட், இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி, இவர் வாட்சன் கெமிஸ்ட்ரின்னு தெரியும். அவர் வந்து கொஞ்சம் நீ ஆச்சா அப்படின்னு ஒரு அடிமட்டத்தை நினைக்கிறவங்க. ஆனா இவர் ஜாயின் பண்ணுவாரு, அவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ வந்து அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, வைரஸ் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு படிக்கிறாங்க. யாரு, லூரியா. ஸோ இப்போ அதுக்கு கெமிஸ்ட் வேணும். அப்போ அந்த கெமிஸ்ட் வாட்சன் வந்துடுறாரு. அவர் பயோ கெமிஸ்ட் பிளஸ் இந்த கெமிஸ்ட் பிளஸ் பயாலஜிஸ்ட் போல அவங்க ரெண்டுமே படிச்சிருக்கனால அவர் வந்து ஜாயின் பண்றாரு.
ஸோ இப்போ இதில் அவங்க பெருசாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு வைரஸ் வேணும், ஹியூமன் அட்டாக் பண்ணுற வைரஸ் வந்து அப்போ எடுக்கல. அதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வைரஸ் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணி அழிக்கும். அந்த பாக்டீரியா அட்டாக் பண்ணுற வைரஸ் பேர் வந்து பாக்டீரியோஃபேஜ். அது வந்து ஃபேஜஸ்ன்னுவாங்க நிறைய இடத்துல. ஐ மீன் லைக் புக்கில் நிறைய இடத்துல ஃபேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ ஒரு வைரஸ் அட்டாக்கிங் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியோஃபேஜ். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வாட்சனுக்கு வந்து பெருசா ஈடுபாடு இல்லை. ஹி வாண்ட்ஸ் டு டிஸ்கவர் ஜீன். ஏன்னா இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் போறாரு. அங்க வந்து நேபிள்ஸ் மீட்டிங். அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும்ல, அங்க நிறைய பேர் எக்ஸ்ட்ரா டைஃப்ராக்ஷன் பத்தி பேச வராங்க. ஸோ இப்போ அங்க பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா இந்த வில்கின்ஸுங்கிறவர் வந்து எக்ஸ்ட்ரா டைஃப்ராக்ஷன் வச்சு எப்படி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டோன்னா தலைவருக்கு திரும்ப பழையபடி லைஃப் கண்டுபிடிக்கிற ஆர்வம் வந்துட்டு அவர் இந்த இதை அபேண்டன் பண்ணிட்டு அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதே பிரிட்டன்ல பிரான்சிஸ் கிரிக் அப்படின்ட்டு அவரும் இவரை மாதிரியே டிஎன்ஏ மிஸ்ட்ரி சால்வ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அடுத்து கொலாபரேட் பண்ணி எப்படி டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா லீனஸ் பாலிங் அப்படிங்கிறவரு எக்ஸ்ரே வச்சு ஒரு புரோட்டீன், அதாவது எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி வச்சு புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு அவர் நோபல் பிரைஸும் வாங்கிடுறாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஹி லேர்ன்ட் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி பிளஸ் ஹி இஸ் வெரி குட் கெமிஸ்ட். ஸோ அந்த வர இது ஐட்டம்ஸ் அந்த ஆட்டம்ஸ் அதெல்லாம் வச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பாண்டிங்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் மாடல். ஸோ இது வந்து புரோட்டீன் மாடல் அவர் போடுறாரு. ஸோ ஹி பிகம் வெரி ஃபேமஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ஆல்ரெடி புரோட்டீன் கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்களும் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கும் போது அவர் கண்டுபிடிச்ச ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினவரும் இதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. யாரு? பிரான்சிஸ் கிரிக் அண்ட் வாட்சன் ஒரு குரூப்பு. அப்புறம் வில்கின்ஸ் அண்ட் ரொசாலின் அவங்களும் கண்டுபிடிக்க போறாங்க. பிளஸ் பாலிங் அவங்க. ஸோ 3 பேர் வந்து ரொம்ப தீவிரமா முன்னேறிட்டு இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இது மாதிரி போட்டி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும்னா இந்த வாட்சன் கிரிக் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா இதெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2, 3, 4 ஸ்ட்ராண்ட்ஸ்னா என்னன்னா அந்த டிஎன்ஏல இப்படி சுத்தி வரும்ல வளைஞ்சு அதை வந்து ஹீலிக்ஸ் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சதை வரையும் போட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரொசாலின் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி பண்ணி அந்த ஆல்ரெடி கொஞ்சம் அந்த ஷேப்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க இவங்களோட பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 ஃபீட்பேக் தராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மாலிக்யூல் ஹீலிக்கல் ஷேப்ல இருக்குன்றீங்க, அது கிடையாது. உங்க பேக் போன்ஸ் வந்து அவுட் சைட். ஸோ இப்போ நான் பின்னாடியே வரேன். பேக் போன்ஸ் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் ஒரு டயக்ராம்ல, அதை காட்டுறேன். இப்போதைக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சுத்தி போற படிக்கட்டு. அந்த படிக்கட்டுல நீங்க கை பிடிச்சி போறீங்கல்ல, அது வந்து பேக் போன்ஸ். அப்புறம் இந்த சைடு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா 2 பேக் போன், அது வந்து பேக் போன் நினைச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அது அவுட் சைட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த படிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள இல்லாம அது மேல இப்படி அவுட்டர் லேயர்ல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அப்புறம் அவங்க மாடல்ல வந்து தண்ணி இல்லைங்கிறாங்க. ஆனா தண்ணி இருக்கு, நான் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொசாலின் வந்து வில்கின்ஸ் என்ன நினைச்சிருக்காரு, ரொசாலின் வந்து என்னோட கீழே வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு. பட் ஆனா என்ன அப்படின்னா ரொசாலின் ஆல்சோ ஏ காம்படிட்டர், அவரோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேருக்கும் நடுவுல வந்து ஆணாதிக்கம், எப்படி ஒரு பெண் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்கின்ஸ்க்கும் ரொசாலினுக்கும் ஒரு சின்ன ஒரு பனிப்போர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஈகோ கிளாஷ் நடக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல அந்த காலேஜஸ், கிங்ஸ் காலேஜ் அந்த இது அதுல வந்து என்ன அப்படின்னா மேல் சயின்டிஸ்டுக்குனா ஒரு ரூம் இருக்கும், ஃபீமேல் சயின்டிஸ்டுக்குனா ஒரு ரூம். அந்த மேல் சயின்டிஸ்டோட ரூம்னா பார்க்க பயங்கரமா ரிச்சா சூப்பரா இருக்குமா எல்லா ஃபெசிலிட்டியும். ஃபீமேல் சயின்டிஸ்ட்னா ரொம்ப ஒரு மொக்கையா உடஞ்சி போனது அந்த மாதிரி இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி, பாகுபாடு இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும் போது இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நிறைய பண்றாங்க, இண்டிபெண்டா ரொம்ப நல்லா திங்க் பண்றாங்க. இது வில்கின்ஸ்க்கு வந்து தன்னோட நிறைய தெரியுது, மேல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷ் நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த லீனஸ் பாலிங் சொன்னேன்ல, அவர் வந்து நான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு.
ஆனா என்னன்னா அந்த பையன் வந்து வாட்சன் ஒர்க் பண்ற அதே யூனிவர்சிட்டி அந்த இடத்துல அவங்களும் ஒர்க் பண்றாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பேப்பரை வந்து வாட்சன்ல சொல்றாங்க, பாருங்க எங்க அப்பா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், நீங்க இது பண்றீங்கல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வாட்சன் கிட்டக்கிட்டே அந்த பேப்பர்லாம் வாங்கி பாக்குறாரு. பாத்துறோன்னா ஓ இவரும் நம்மள மாதிரி ஹீலிக் ஸ்ட்ரக்சர்ல 3 இருக்கு, பேக் போன் சென்டர் அப்படின்னு இருக்கும்போது பேஸ் பேர் பாண்டிங், அதுவும் நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிடுறேன் என்ன பேஸ் பேர் பாண்டிங்னு. அதெல்லாம் இன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஸோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெருமூச்சு விடுறாரு வாட்சன். ஸோ இப்போ என்ன ஆகுது, ரொசாலின் வில்கின்ஸ் அவங்க வந்து இன்னும் நல்லா இதுனா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் டீட்டெயிலா பயங்கரமா இன்னும் கிறிஸ்டலோகிராஃபி நிறைய பண்ணி நிறைய விதமான டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்சன் வந்து அந்த வில்கின்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் மேல் இல்லை, ஸோ ஒன்னா வில்கின்ஸ் அவங்கன்னா ஃப்ரெண்டு. அப்போ இவர் அவங்களோட சேர்ந்துட்டு போய் இந்த மாதிரி பாலிங் இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு, என்ன பாருங்க பேப்பர்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு போறாரு. பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ்னா தேவை, அந்த ரொசாலிண்ட் வந்து என்னென்ன கேதர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி தெரியாது, வாட்சன் கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது, அது எப்படி பண்றது இது எக்ஸ்பர்டைஸ் தெரியாதுன்னு சொல்றதோட எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொசாலின் எக்ஸ்ரே பண்ணும்போது உள்ள போயிட்டார். உள்ள பண்ணோம்னா அந்த ரொசாலின் பார்த்துட்டு கோவம் வந்துடும், நான் சீக்கிரட்டா பண்றேன், நீங்க உள்ள வந்து என்ன பண்றீங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்போதைக்கு எல்லாரும் காம்படிஷன் யாரு ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப ரொசாலின் வந்து இது பண்ணோம்னா வாட்சன் வந்து சமாளிக்கிறார், இல்லை இந்த மாதிரி பாலிங் கண்டுபிடிச்சிட்டாரு, அதை வந்துட்டு காட்டலான்னு வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அப்படியே இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கும்போது வில்கின்ஸ் மேலாப்ல சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன வில்கின்ஸ் ரொசாலின் வந்து மேலாப்ல சொல்லிட்டு போயிடுறாங்க, இல்லை நீங்க வெளில போங்க நான் நிறைய பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த வில்கின்ஸ்ங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொசாலின் கடைசியா எடுத்த போட்டோகிராஃப் எக்ஸ்ரே கிறிஸ்டோகிராஃப் பண்ணி அவங்க பண்ண ஒரு போட்டோகிராஃப் வந்து சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரொசாலின் கீழே வேலை பார்க்குறவங்க வில்கின்ஸ்க்கும் கீழே தான், ஏன்னா 2 பேரும் ஈக்குவல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன்ட்ட விட்டு அந்த போட்டோகிராஃப் எடுத்துன்னு வர சொல்லிடுறாங்க ரொசாலின்க்கு தெரியாம. அதை எடுத்துன்னு வந்து அந்த போட்டோகிராஃபை வாட்சன் காமிக்கிறாரு. அந்த போட்டோல இருந்து இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வாட்சன் கீ பேராமீட்டர்ஸ் எடுத்துட்டு ஓகே இது ஹீலிக் ஷேப்ல தான் இருக்கு, இல்லைன்னா இந்த பிளாக் கலர் ஷேடிங்ஸ்லாம் இப்படி வராது ஹீலிக் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, ஸோ ஹீலிக்ஸ் இஸ் கரெக்ட். ரொசாலின் கொடுத்த ஃபீட்பேக் மாலிகுல் நாட் ஹீலிக்ங்கிறது தப்பு, அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அந்த பேக் போன் வந்து அவுட் சைடு இல்ல உள்ள இருக்கு, அப்புறம் அந்த பேஸ் பேர் பேக் போன் அவுட் சைடு பேஸ் பேர் வந்து உள்ள இருக்கு. அது என்ன பேக் போன் பேஸ் பேர்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா, ஒன்றும் இல்லை, இந்த வந்துச்சு பாருங்க. ஸோ இப்போ இதுதான் டிஎன்ஏ, இதுதான் எல்லா டேட்டாவும் கிடைச்சதுக்கு அப்புறம் வாட்சன் அண்ட் கிரிக் வந்து வேகமா போயிட்டு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ இந்த சுத்தி ப்ளூ கலர்ல வருது பாத்தீங்களா, இது வந்து பேக் போன், இது வந்து சுகர் பாஸ்பேட்டால ஆனது. அந்த உள்ளுக்குள்ள பாண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இது வந்து பேஸ் பேர்னுவாங்க. இது என்ன பாத்தீங்கன்னா 4 விதமான இது இருக்கு. ஒன்னு என்னன்னா அடினைன், தைமைன், குயனைன் அண்ட் சைட்டோசின். ஸோ இப்போ என்ன இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு, 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஜாயின் ஆகுதுன்ட்டு. ஆனா இந்த பேஸ் பேரோட பாண்டிங் எப்படின்னு தெரியல. இந்த இடத்துல தான் பாலிங் கோட்டை விட்டாரு, இந்த பாண்டிங் இன்ஸ்டேபிள் பாண்டிங் அந்த. ஆனா வாட்சன் வந்து அதுல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இந்த பாண்டிங் அப்படின்னு. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி இந்த அடினைன் அண்ட் தைமைன் அண்ட் குவானைன் அண்ட் சைட்டோசைன் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் ஆகும் வித் 2 ஹைட்ரஜன் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அது உண்மையிலேயே அந்த அளவுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லிட்டு அந்த அவங்க காலேஜ்ல இன்னொரு ஒரு பெரிய கெமிஸ்ட் இருந்தாரு, அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு நாள்லயே போயிட்டு டிங்கர் டாய்னா ஒன்றும் இல்லை, இந்த மாடல் பண்ணியிருக்காரு பாருங்களா, இதுதான் டிங்கர் டாய். இது மாதிரி டிஎன்ஏ மாடல் ப்ரிப்பேர் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே விதின் டே அவர் செஞ்சு முடிச்சிடுறாரு. அப்புறம் அவர் பப்ளிஷ் பண்ணிடுறாரு. இப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ இதான் பேக் போன் அவுட் சைட் பேஸ் பேர் இன்சைட் பாண்டிங், ஓகேவா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணுங்களேன், 2ஆ ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த ஸ்லைஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலுமே டிஎன்ஏ நீங்க ரெப்ளிகேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இங்க வந்து தைமைன் இருந்தா ஆப்போசிட்ல அடினைன் போட்டு ஒன்று ஜாயின் பண்ணிடலாம், இங்க சைட்டோசைன் இருந்தா குவானைன், இங்க அடினைன் இருந்தா தைமைன். ஸோ அப்போ 2ஆ ஸ்பிளிட் பண்ணாலும் இது அப்படியே திருப்பி ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் புரிஞ்சார். ஸோ அதனால தான் அவர் வந்து ஈவன் தோ இட்ஸ் ஸ்பிளிட் அப்பார்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ரெப்ளிகேட். ஸோ இப்படிதான் டிஎன்ஏ வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுது, இதுல தான் அந்த கோட் இருக்கு அப்படின்னு அவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜீனோம் சீக்வன்ஸ்னா எப்படின்னு சொல்லிட்டு
இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு ஆனால் நோபல் பிரைஸ் கொடுத்தது பார்த்தீங்க யாருக்குன்னா வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ். ரொசாலண்ட் வந்து அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கு 4 வருஷம் முன்னாடியே இறந்துருந்தாங்க. ஆனா ரொசாலண்டுக்கு தெரியாம இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் திருடிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நோபல் பிரைஸ் போயிருக்கணும். பட் ஸ்டில் அதுல நிறைய கான்ஸ்பிரசி இருக்கு. நீங்க போய் படிங்க வெளில. நான் புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். லைக் ரொசாலண்ட் வந்து வேணுக்குன்னு பெண்ணுங்கிறனால கொடுக்க கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்பிரசி தியரி. பட் ரொசாலண்ட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். பட் அவங்க வந்து ஒரு மேல் விதமான ஒரு ஹேட்ரட் இருக்கா இல்ல எதுனாலன்னு தெரியல. அவங்க கொலாபரேட் பண்ணியிருந்தா இன்னும் ஏர்லியாவே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆத்தர் சொல்லியிருப்பாரு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் எவ்ரி ஒன் இஸ் குட் அண்ட் ரெஸ்பெக்டிங். எல்லாரும் ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஒரு போட்டி கடைசியில இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வில்கின்ஸ் வந்து அந்த போட்டோகிராஃப்னா எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா வில்கின்ஸும் ரொசாலண்ட் தான் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ அவங்க 3 பேரும் நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டிஎன்ஏல இது, அப்புறம் அந்த சுகர் பாஸ்பேட் பேக் போன், அப்புறம் இந்த கோடு, இதுதான் கோடு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி, ஜிசி, சிஜி, பிடி அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஜெனட்டிக் கோடுன்னு அந்த டிஎன்ஏ இருக்கு. வரிசையா அப்படி படிச்சுன்னே வருவாங்க. அது எப்படின்னு இன்னும் நான் படிக்கல, புக்ல இருக்கு. அடுத்து நான் வரும்போது அதை பார்த்துட்டு சொல்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 3 இன்வென்ஷன் நடந்திருக்கு 1900ல. ஒன்று வந்து அட்டாமிக் பாம், அடுத்து வந்து பைனரிஸ், பிட்ஸ் 1 and 0, ஆலன் டியூரிங் அந்த கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அடுத்து வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண டிஎன்ஏ ஜெனட்டிக் கோட். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வச்சு நிறைய விஸ்வரூபமா பண்ணிட்டாங்க. அந்த பிட்ஸுமே பயங்கரமா போய் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து நிற்குது. ரீசெண்டா லாஸ்ட் 2 டிகேடா ஜெனட்டிக் கோட்ல நிறைய ரிசர்ச் ப்ராமிசிங்கா வந்து ஜீன் எடிட்டிங் சக்சஸ்ஃபுல்லா போய் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு சேஞ்ச் த ஃபியூச்சர் ஹியூமன் ரேஸ். ஸோ இனிமேட்டு இன்னுமே வெறும் பைட் கோட் மட்டும் தெரிஞ்சா போதாது, ஜெனட்டிக் கோடும் தெரிஞ்சு ரெண்டும் சேர்ந்து கிராஸ் டொமைன் தான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த சாப்டர் முடிச்சிருப்பாரு. ஸோ பூபதி, நீ இன்புட்ஸ் இல்லை ஏதாவது எங்கேயாவது புரியலன்னா நீ கேளு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி போட்டிருக்கேன். இல்லடா, இது ஒரு குட் இன்ட்ரோவா பாக்குறேன். ஸோ நேம்ஸ் வேணா என்னை பொறுத்தவரையும் வந்து என்ன சொல்றது, ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து உள்வாங்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓவராலா எனக்கு புரிஞ்சுது. பட் எனியோ ப்ரொசீட் ஆகும்போது வந்து இந்த நேம்ஸ் வந்து ப்ரிடாமினண்டா வந்து ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து கிரெடிட் கோஸ் டு எவ்ரிஒன்ல. ஆமா, அதுக்காக எடுத்த உடனே வந்துட்டு நம்ம உள்ள போறது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டர் செட்டப் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ ஓவர்வியூ கிடைச்சது. ஸோ ஐ காட் கன்ஃபியூஸ் வித் தோஸ் வேட்ஸ் அண்ட் பிக். யாருக்கு டீம், யாருக்கு எது பண்றாங்கன்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்து தவிர்த்து ஸோ புரிஞ்சுது. ஸோ அதனால வந்துட்டு ஐ திங்க் யூ செட் ஸ்டேஜ். ஸோ பாக்குறவங்களுக்கு ஓகே. ஸோ இது வந்து எது இப்போ அடுத்து என்ன, எதை நோக்கி நம்ம போக போறோம், இந்த புக்ல என்ன வந்து டேக்அவே இருக்கும், ஸோ அப்படின்றது வந்து புரிய வரும்ன்றது வந்து நான் நம்புறேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். பட் இதெல்லாமே வந்து அந்த ஹைரார்கி புரிஞ்சுது. மினிமமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜீன், அப்புறம் டிஎன்ஏ. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவா. ஓகே. ஸோ இப்போ என்னாச்சு, திரும்ப டோர்னாவோட பயோகிராஃபிக்குள்ள போகிறோம். அவங்க காலேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ரொசாலிண்ட், மேரி கியூரி அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக தான் அவங்க பயோகெமிஸ்ட்ரி பண்ணணும்னு முடிவு எடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பயோகெமிஸ்ட்ரின்னு முடிவு எடுக்கும்போது அவங்க ஸ்கூலில் கரியர் கைடன்ஸில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏமா பொண்ணுனா போய் சயின்ஸ் படிக்கலாமா, நீ போய் வேறு ஏதாவது பாருமா, லைப்ரரியன், டீச்சர், லாங்குவேஜ் டீச்சர் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கா சமூகம், ஏன் பொண்ணுனா இதான்னு சொல்லிட்டு அவங்க வேணுக்குனே பிடிவாதமா நான் பயோகெமிஸ்ட்ரி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு பொமோனோ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அங்கே போய் அவங்க மேஜர் இன் கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலேஜ் வந்து கலிஃபோர்னியான்னு நினைக்கிறேன். ஐ ஃபர்காட் த சிட்டி ஆர் ஸ்டேட்டு, பட் கலிஃபோர்னியா தான். ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஹவாயிலேருந்து கொஞ்சம் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம இந்தியாவிலேருந்து யாரோ ஒருத்தர் அங்கே போய் படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்கிறவங்க அந்த மோட்ல படிச்சு கொஞ்சம் வேற லெவல்ல வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஜிபிஏ ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க. இவங்களுக்கா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுதுன்னா, ரொம்ப ஆசையா படிக்கிறேன், என்னால 5 மார்க் ஃபுல் 5 எடுக்க முடியல அப்படின்ட்டு.
அப்ப என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் இயர்ல கெமிஸ்ட்ரியில பயோ கெமிஸ்ட்ரி லைஃப் பத்தியும் வரல. சும்மா என்னடா ஆர்கானிக் என்ன ஆர்கானிக் இப்படியே ஓடின்னு இருக்கு அப்படின்ட்டு விரக்தியில போயிட்டு நான் மேஜர் இன் பிரெஞ்சு மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு டீச்சர்கிட்ட போய் சொல்றாங்க. ஸோ பிரெஞ்சு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நீ கரெக்டான பாதையில தானமா இருக்க, நீ கெமிஸ்ட்ரி படிச்சேன்னா அதை வச்சு நிறைய பண்ணலாம், பிரெஞ்சு படிச்சேன்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி இன்னொரு பிரெஞ்சு டீச்சரை தான் ஆகணும், நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு. அப்புறம் திரும்ப போய் நம்ம கோபத்துல விரக்தியில போய் முடிவெடுத்தா அது தப்பாதான், அது நல்ல வேலை அவங்க நம்மளை திரும்ப சரியான பாதையில விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி போயிட்டு அடுத்து போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டுவர்ட்ஸ் எண்டுனா வரும்போது அங்க இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு நீங்க வேலை பார்க்கணும், டிசர்டேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் ஜாயின் பண்றாரு அந்த காலேஜ்ல இருக்கிறவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ரிசர்ச் என்ன அப்படின்னா, பாக்டீரியாவுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கலன்னா அது சிக்னல் இருந்துச்சு கூட்டமாகி ஷேர் பண்ணிக்குமா இருக்கிறது எல்லாத்தையும் அதுங்களுக்குள்ளே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்யூனிகேட் பண்ணி குரூப் ஆகுறத ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ 6 மாசமா அங்க வேற ஒரு ஜூனியர் வந்து பெட்ரி டிஷ்னா நம்ம லேப்லனா பார்த்துருப்போம், சின்ன சர்க்கிளா உள்ள இருக்கும், அதுல சின்ன டிராப்னா விட்டு நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெட்ரி டிஷ்லேயே அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு, வரல. உடனே டோட் நாட்டை நீ கொஞ்சம் ட்ரை பண்ணுமா அப்படின்றோன்னா அவங்க பார்த்துருக்காங்க, அந்த பையன் ஏற்கனவே இவ்வளவு பண்ணிட்டான், சரி நம்ம பெட்ரி டிஷ் மாத்திக்கிட்டா பெருசா வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கிங் பேன்ல வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா அது கல்ச்சர் ஆகி அவங்க பண்ண மாதிரி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி அங்கங்க குரூப்பா ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸா இருந்துதான். ஸோ அதை வச்சு அவர் வந்து இந்த தியரியை ப்ரூவ் பண்ணி ஃபர்தரா இது பண்ணாங்க. ஸோ டோட்னா வந்து அந்த ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் கொடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஜேர்னல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஸோ இதோட ஒரு புத்துணர்ச்சியோட அவங்க அடுத்து ஹார்வர்ட் அப்படின்னு பயணிக்க போறாங்க. அங்க கிறிஸ்பர், ஆர்என்ஏ அப்படின்னு நிறைய பார்க்க போறாங்க. ஸோ இதோட இந்த நான் இனிஷியலா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண சாப்டர் முடிய போகுது. ஸோ அப்கமிங் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் புரோட்டீனை வச்சு மேஜரா கவர் பண்றோம். நடுவில் ஒன்று ஆர்என்ஏ இருந்ததை விட்டோம்ல, ஆனா இதுக்கப்புறம் போக போறது எல்லாமே ஆர்என்ஏ சுத்தி தான் மேஜரா. இந்த கிறிஸ்பர் எல்லாமே இந்த சுத்தி தான் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை ஃபர்தரா அவங்க அடுத்து அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அந்த சாப்டருக்குள்ள 2 வரும், 3 வரும், டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீன். அந்த டிஎன்ஏ புரோட்டீனை மேஜரா முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்து ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா அப்கமிங் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல பார்ப்போம். ஸோ எனிதிங் டு ஆட்? இல்லடா, as I said, it's a good setup. So next podcast I am waiting. Okay. But everything is new to me. So அதனால வந்துட்டு ஒரு cross question பண்ற அளவுக்கு எது இல்லை. So everything is a new information. So புரிஞ்சுது. So I think I got a difference between the protein and RNA and DNA. So I know in history to learn. So mRNA எப்படி வந்து கொரோனாக்கு அகைன்ஸ்டா வந்து வேலை செய்யுதுன்றது வந்து ஐ திங்க் புக் முடிக்கும் போது ஒரு ஐடியா இருக்கும்னு நம்ம நம்புறோம்.